ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மயில் சூப்பர் மார்க்கெட் தான். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீரனூரில் மெயின் ஏரியாவில் தான் இருக்குது. நீங்கள் ரோடு வழியாக வரும்போதே இந்த ஷாப் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். சைடில் தான் இருக்குது. இந்த ஷாப்பில் வந்து ரேட் எல்லாமே ரொம்ப லோ ப்ரைஸில் இருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஒரு விசிட்டை பண்ணிவிட்டு என்னென்ன ஜாமான்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு நமக்கு வீட்டுக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் பர்ச்சேசிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மேக்கப் ப்ராடக்ட்லாம் என்ன ரேட்டுன்னு கேட்டேன். எம்ஆர்பியோட ரொம்ப லோ ப்ரைஸில் தான் இருந்தது. நீங்கள் வீரனூர் ஏரியாவில் யாரும் இருந்தீங்க அப்படின்னா அந்த மயில் சூப்பர் மார்க்கெட்டை விசிட் பண்ணாமல் போயிடாதீங்க. கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருந்ததுங்க. புது கடைனால எல்லாமே புதுசு புதுசாக வந்து கொண்டு வந்து இறக்கியிருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. பிள்ளைங்களுக்குள்ள டாய்ஸு, லேடீஸ்க்குள்ள மேக்கப் ப்ராடக்ட், அப்புறம் ஃபேஸ் வாஷ், ஷாம்பு, சோப் எல்லாமே இருந்தது. பேஸ்ட்டு எல்லாமே இருந்ததுங்க. எல்லாமே லோ ப்ரைஸில் தான் இருக்குது. எங்கள் அம்மா கூட்டு வரல ஏழை சொன்னா இறப்பாளி கேட்காதுன்னு தான் கூட்டு வந்தாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரில. ஏன்னா எங்கள் அம்மா வரையிலே சின்ன கடையில் வாங்கிடுவோம், பெரிய கடையில் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் என்னைய கூட்டு வந்தாங்க. நான் இங்கே நம்ம பார்த்து எடுக்கிறதுக்கும், அவங்க நம்ம கேட்டு எடுத்து தர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. சூப்பர் மார்க்கெட்னா நம்ம பார்த்து பார்த்து ஒண்ணு ஒண்ணா எடுக்கலாம். புது புது ப்ராடக்ட்டா வந்திருக்கும். அதில ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அவ்வளோதான். பட் ரேட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தான் இருந்தது. ஒரு சில பொருள் வந்து ஹையா இருந்தது. ஒரு சில பொருள் வந்து கம்மியா இருந்தது. கடைசில பார்த்தா நான் பர்ச்சேஸ் பண்ணது என்னமோ ஒரு ₹300க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேங்க. அதுவும் பாப்பாவுக்கு தேவையான பொருள் தான் எடுத்தேன். எங்க அம்மா வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா ரேட் அவ்வளோ லோவா இருந்தது. நீங்களும் வீரனூர் ஏரியால இருந்தீங்கன்னா, ஒன் டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்க. உண்மையிலேயே ப்ராடக்ட் நல்லாயிருக்கு. ப்ராடக்ட்டோட அங்க வேலை பார்க்குற அந்த அக்கா தான் ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப தெரிஞ்ச அக்கா தான் எனக்கு. அதனால நான் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஃபேஸ் வாஷ், ஷாம்பூ, பவுடர், விக்ஸ்ன்னு சொல்லி எல்லா ஐட்டமுமே இருந்தது. லேடீஸ்க்கு தேவையான ஐட்டம் எல்லாமே இருந்தது. டாய்ஸுமே இங்க இருக்குங்க. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டாய்ஸ் வேணுனாலும் நீங்க இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வாங்க சும்மா போற போக்குல வந்து இந்த கடைய விசிட் பண்ணிட்டு போங்க. வந்தீங்கன்னா வெறும் கையா போமாட்டீங்க. கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு ஷாப்பிங் பண்ணிட்டு தான் போவீங்க. ஏன்னா நாங்க அப்படிதான் ஷாப்பிங் பண்ணிட்டு கிளம்புனோம். கடைசில சொல்றேன் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லி. ஸ்கூல் ஐட்டமுமே இங்க இவங்க வச்சிருக்காங்க. பென்சில், பென்னு, நோட்டு புக் எல்லாமே வச்சிருக்காங்க. குடிக்கிறதுக்கு மண்பான தண்ணியும் வச்சிருக்காங்க. அது விக்கிறது கிடையாது. தண்ணி தாகம் எடுத்தா நீங்க குடிச்சிட்டு மட்டும் போலாம். பெனாயில் எல்லாமே இருக்குதுங்க. இவங்களோட ஓரல் பி, சென்சடைன் எல்லா கம்பெனிக்கான பிரஷ் எல்லாமே இருந்தது. நான் இதில ஒரு பாக்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு பாக்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரேட்டு நான் எதிர்பார்த்த ரேட்டு இதில இல்லங்க. குவாலிட்டியா இருந்தது. பட் ரேட் கொஞ்சம் குவாலிட்டியா இருந்தோனே அதுக்கு தகுந்த ரேட் இருக்கும். ஸோ அதனால நான் வாங்கல. பாக்ஸ விட்டு போகவும் எனக்கு மனசு இல்லங்க. டப்பா டப்பாவா பார்த்தோனே எனக்கு டப்பா டப்பான்னு தான் இருந்தது. சரி விடுங்க டப்பா கடைசி வரைக்கும் நான் வாங்கல. அந்த அக்கா பிரைஸ் கம்மி பண்ணி தரோம் நீங்க எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வேண்டாங்க்கா. நான் முட்டாய் கடையில ஃப்ரீயாவே டப்பா வாங்கிக்கிடுதேன்ட்டேன். ஆனா டப்பா எல்லாமே ரொம்ப குவாலிட்டியா இருந்ததுங்க. பாக்ஸ் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியா இருந்தது. நான் செக் பண்ணி பார்த்தேன். ஆனா அதுக்கு தக்கன தான் ரேட் எல்லாமே. ஒவ்வொரு பாக்ஸும் ஒவ்வொரு ரேட்ல இருந்தது. அந்த வாளியுமே பார்த்தேன். அந்த வாளியுமே ரேட் வந்து கொஞ்சம் இதா தான் இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பை பாய். நாங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ₹700க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்.